குளிச்சிட்டு வரியா? குளிச்சிட்டு வரியா? குளிச்சிட்டு வரியா? பாத்ரூம் கணக்கு வாங்கி கொண்டு செல் கஜனாப சரி. அவங்களா சாமியாவா? அது என்ன அவுத்தி நாடி பண்ணா? நான் உரைத்து அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ஆசை அதிகரித்து என் மனைவி இருந்தா என்னை கட்டி அணைத்தி குடித்தி என் காமாசை தீர்த்து வைத்திருந்தாள். என் மனைவி இல்லையடி. கேட்டாயே நரவலை உரி என்று கேட்டாயே, உனக்கு நரவலை கொடுத்த இல்ல அப்படிக்கூடாது. ஏன் மனைவில்லா குறை நீதான் தீர்த்து வைக்கணும். என்னை கட்டி அணைத்து முத்துவரத்தை காமாசை தீர்த்து அதற்கு கட்டுப்பட்டவன் நீ என்பதை மறந்து விடாதே. சந்திரசேகர் நயினார், உன்னை கட்டி பிடித்து முத்தவர்களுடைய காமாசியை நான் தீர்க்க வேண்டும். உண்மை. உன்னை கட்டி பிடித்து முத்தவர்களுடைய காமாசியை நான் தீர்ப்பேன். ஆனா இப்போது முடியாது. நாயா கல்யாணி சொல்ற கதை. கட்டளந்து முத்தவரத்தை காமாசியை தீர்த்து வைப்பேன். ஆனால் இப்போது முடியாது என்று மறுக்கிறாய். ஏன் என்னடி காரணம்? இப்போது எந்த நிலையில் இருக்கின்றேன்? எப்படி இருக்கிறாய்? மாதவிடாயா இருக்கின்றேன். உலகாலும் நாயகி அவர் மக்களுக்கெல்லாம் தெய்வா விலகக்கூடியவன். இவளும் ஒரு பெண்தானி. ஏனென்றால் என் இருநத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும், தொட்டி தாலி கட்டி மனைவியாக இருந்தாலும் பெண்ணைக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பெண்ணைக்குரிய நாள். அப்புறம் உலகாலும் விலகக்கூடிய செல்லியாகப்பட்டபோல் இப்போது மாதவிடாயில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர இயலாது. அப்படி என்றால் எப்படி ஆசைத்திருக்கிறார்? 7 நாள் கழித்து 8ஆம் நாள் ஆசை நான் தீர்த்து விடுகிறேன். உன் வார்த்தையை பெருமேற்கொண்டு செல்கிறேன். 7 நாள் கழித்து 8ஆம் அவரை கட்டெடுத்து முத்தொடுத்து காமத்தை தீர்த்து வைக்கணும். பரண்டி ஹரிஹரி கோவிந்தா நாராயணா. அண்ணா கண்ணா வைகுண்ட வாசா கோபால கண்ணா ஆபத்தாண்டவா நகரத்துகா கோவிந்தா. இது கூப்பிட்டாலும் கூப்பிட்டு கூழுக்கு ஓடி வந்து குறைய தீர்ப்பையண்ணா. உன்னோட தங்கச்சி கத்தி கத்திரி கொண்டு இருக்கின்ற நாயை காப்பாற்ற வர மாட்டாய் அண்ணா. ஒரு மாநிலத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டுவிட்டு, ஒரு மாநிலம் எது எடுக்க கொடுக்க கூடாது அது கொடுத்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. என்னை காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா. நான் நம்பிக்கிட்டே போனேனடா நடராஜா, உன்னா நம்பிக்கிட்டே போனேனடா. நம்பிக்கிட்டே போனேனடா நடராஜா, உன்னா நான் நம்பிக்கிட்டே போனேனடா. நம்பின பேருக்கு நல்கதி தந்தாய் கும்பிட்டு தீலனை கண்ணீரில் 4 பொழுதாக நான் என கண்டு நடராஜனை தினமே உந்தன் அருளை பேரு. நான் பட்டதெல்லாம் போதும் அப்பா உன்னன் பதவி பேரு. நான் கெட்டு நொந்து ஆனேனப்பா. நான் கெட்டு நொந்து ஆனேனப்பா. ஈனமான கொண்டு இல்லாத தேவம் மண்ணில் பிறந்திட்டா யாருக்கு லாபம்? ஈனமான கொண்டு இல்லாத தேவம் மண்ணில் பிறந்திட்டா யாருக்கு லாபம்? 4 பொழுதாக நான் என கண்டு நடராஜனை தினமே உந்தன் அருளை பேரு. உன்னை நம்பி உடல் எடுத்து உன்னன் அருளை பேரு. நான் என் 2 சிரமிழந்தேன்.
விட்டேன் உந்தன் அருளை பேரு நான் என்னிரண்டு சிரமிழந்தேன் நாலு பொழுதாக நான் என கண்டேன் நடராஜனை தினமே உந்தன் அருளை பேரு அம்மன காலையில் உதயமாகும் அம்மன காலையில் உதயமாகும் நல்ல கதிரவன் ஒளியை போல அம்மன சோலையில் கிதப்பாடும் நல்ல சொகுசல்ல குயிலை போல காலையில் சிலம்பொழிக்க இதை வினோதமா பூஞ்சோலை புறப்பட்டு செந்தூரில் வாழ்பவனே முருகப்பெருமானே தேவர்கொடி ஆண்டவனே கந்த பெருமானே
பிடிச்சிட்டு வரத்துக்குள்ள கூப்பிட்டீங்க. நான் என்ன புரியல. அம்மா ஆடியான மாட்டேங்க தாயே. வாழ்க வளமுடன். அம்மா அப்பா நீ சமையல் வந்திருப்பது யாருன்னு தெரியுமா? விளக்கமாக சொன்னால் ஜனங்கள் எல்லாருமே தெரியுமா? விளக்கமாக கூறுங்க. ஏண்டா ஆமா நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஆமா. என்னோட பெயர் என்ன? என் கணவர் பெயர் என்ன என்று விளக்கமாக சொல்லுங்கள். ஆகட்டும். ஒருவா, எனக்கு தமிழா தமிழவென்று என் பேர் இல்லை என்று உரைப்பார்கள். ஆமா இதுமா ஒரு நிமிஷம். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குதுமா. என்னதுமா ஏந்து போவீங்க? நான் என்ன சொன்ன முதல்ல? சாணி தெரியும்டா. தயவுசெய்து சாணினா 7 மணி 8 மணி தெரிச்சுங்க. இப்ப யாரெல்லாம் ஏந்து போனீங்க மறுபிரிவு மண் வழி மாமா தான் பொறப்ப. ஆனா நீ அந்த தார் பாயோட தான் பொறப்ப. நான் சொல்லிட்டேன் நீ பாயோட பொறப்பீங்க. உட்காரு கம்முனு. இன்னொரு 10 நிமிஷம் உட்காரு கம்முனு. என்னோட பேர் இல்லை என்று அழைப்பார்கள். இல்லை என்று அழைப்பார்கள். என் தங்கை இருக்கின்றார். நான் யார் என்ற விளக்கம் உனக்கு தெரியுமா? விளக்கமாக நான் ஜோதி மாதிவாதன். ஜோதி மாதிவாதன். அங்க பாரு தலைவர் கூட நினைக்கிறாரு நம்ம குழுக்குள்ள அடிச்சு நீ டிராமா வச்சுட்டு கட்ட குத்தி ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு மகவா என்னுடைய நாமது என்ன பூஞ்சோலை. சரிமா சரிமா. ஆமா எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்குது. இந்த பூர்ணீக சபையில் வந்தது இன்னார் இன்னார் என்று உனக்கு தெரிகிறதா? ஒன்னா தெரியும் தாயே. என் பேர் தான்
மாஞ்சோலை. மாஞ்சோலை. ஆமா. என்ன ஒரு அருமையான பையன். லில்லி, பூஞ்சோலை, மாஞ்சோலை. சரிம்மா. நாங்கள் பிறந்தது 7 பேர். 7 பேர். ஆமா. புரிந்து கொண்டாயா? அந்த 3 பேரும் வந்திருக்கிறோம். அனுதினமும் 7 பேராக பூலோக சென்று பூலோக நந்தவனெல்லாம் பார்த்துட்டு நீராடி விட்டு அங்க இருக்கிற மலரை பறித்து அக்கா தங்கச்சி சந்தோஷமா இருந்து மலரை தொடுத்து எங்க கூந்தல் சூடுவது வழக்கம்டா. சரிம்மா. இன்று மாஞ்சோலை, இன்று தினத்தில் நாம் 3 பேர் தான் இருக்கிறோம். இருந்தாலும் எப்பொழுதுமே நாம் 7 பேரும் அக்கா தங்கி ஒற்றுமையாக ஒன்றாக சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து ஒருவர் கூந்தலில் ஒருவர் சூட்டி அதுதான் வழக்கம். அழக பார்ப்பதுதானே வழக்கம். என்ன இது இவ்வளவு நேரமாகி நம்முடைய சகோதரிகளை காணவில்லை. சகோதரிகளுக்கு என்ன வேலையோ? ஒருவேளை நினைவு இல்லாமல் இருப்பார்கள். அப்படியா சொல்லாதிரி. நினைவு இருக்கும், என்ன வேலையோ சற்று தாமதமாகும். சரி, எதெல்லாம் போகட்டும். இருப்பது நாம் மூவர் முன்பதாக சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து வைக்கலாம். மற்ற 4 பேர் வந்த பிறகு அவர்கள் கூந்தலில் வைத்து நாம் அழகு பார்க்கலாம். சரியான யோசனை. அப்படியே செய்து விடுவா. அப்படியே செய்யலாம். நந்தவனத்துக்கு சென்று புறப்படலாமா? அதோட நான் பறிக்கேன். சகோதரி, ஆமா நம்ம ஒருவர் என்ன ஆயிடுச்சு? ஏன் நம்ம இப்படி நின்னோம்? நம்மளுக்கு என்னாச்சு? அக்கா இங்க வாங்க. என்னது இன்னும் அதிசயம் ஆணைத்திருக்காமே அவளுக்கு அணிந்திருக்கிறது. ஆமாம், அது மட்டும் கிடையாது. என் கூந்தலில் வைத்து இந்த மலரானது வாடி விட்டது. அது மட்டும் இல்ல, நம்ம மூவர் முகமும் கருகருத்து போய் விட்டது. ஐயோ, மேல வாடி போய் விட்டது. எப்படி நடந்தது இது? சரி,
இப்படி எல்லாம் இதுவரை நடந்ததில்லை. கிடையாது. முதல் முறையாக இப்படி நடந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய அண்ணனை சந்திக்கலாம். ஆமா ஆமா, அருகரி கோவிந்தா. அது மட்டுமல்லாமல் தசம் என்று சொல்லக்கூடிய 10வது எடுத்து பல அறக்கரைகளை வென்று இப்போது யாதொரு குறை இல்லாமல் இருக்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய தங்கையின் பொருளாசை யாரால்
அம்மா என்ன துயர் நேர்ந்தது, யாரால் நேர்ந்தது, எப்படி நேர்ந்தது? நாங்கள் அறிவோம் என்னவென்று தெரியவில்லை. அண்ணா நந்தவனம் சென்றோம். நந்தவனத்திலே அணியாத விளக்கு அணிந்து விட்டது. ஆலயத்திலே எங்க மண்ணெல்லாம் கரிகரித்து போய்விட்டது. எங்க முகமெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியாமல் என்னை நாடி வந்திருக்கின்றனர். அலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது கரகரித்து இருக்கிறது. காரணம் தெரியவில்லை. ஆகையால் அனைத்தும் அறிந்த அண்ணன் கண்ணன் வைகுந்தவாசன் உங்களிடத்தில் ஓடி வந்தவண்ணா. தங்கா, இதற்கெல்லாம் காரணம் ஒரு சாபத்தினால் விழுந்தது. யார் கொடுத்த சாபம் அண்ணா? உங்களுக்கெல்லாம் மூத்தவள் இருக்கின்றவா செல்லி, ஆமா அவள் கொடுத்த சாபமே தான். அண்ணா, அவனே எங்களுக்கு சாபத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அவனுக்கு கோபம் வரும் அளவுக்கு தவறு ஒன்று நாங்கள் செய்யவில்லையே. அக்கா எதுக்காக எங்களுக்கு சாபத்தை கொடுக்கணும்? அவள் ஒரு பெருத்த ஆபத்திலே இருக்கின்றார். என்ன ஆபத்து? அந்த ஆபத்தில் இழுக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக ஆடி பாடிக்கொண்டு சென்றீர்கள் அல்லவா? இதனை தாங்க முடியாமல் தான் அவள் சாபத்தினை கொடுத்து விட்டார். அப்படி என்றால் செல்லி ஆழத்தில் இல்லை துன்பத்தில் இருக்கிறாரா? ஆமாம். அக்காவை பார்க்க வேண்டும் அண்ணா. பார்க்க வேண்டுமா? அதுங்கிற அவளை தங்கா, உன் தங்க நிலைமை பாரு அண்ணா. என்னை காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. தங்கா, உனக்கு என்ன நேர்ந்தது? என்ன கொடுமை? அக்கா என்னக்கா நடந்தது? படாமலர் மலை எங்கு, உங்கள் வேப்பிலை ஆடை எங்கு? இப்படி அத்தனை எழுந்து விட்டேன். ஒரு மானிட இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டு விட்டேன் தங்கா. அப்படி என்னக்கா நீங்க மாநிலத்தில் கேட்டீங்க? தாய்க்கு தலைமகளா இருக்க வேண்டும், தலைச்சுகள் சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நரபலை கொடுத்தா உன் கண் முன்னே தோண்டி காட்டு உழைத்து விட்டேன் தங்கா. ஓத நிறுத்துங்கள் அக்கா. மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய நீ பிள்ளை இல்லை என்று உன்னை வேண்டி வந்தால் பிள்ளை வளர்த்தி வாரி வழங்கக்கூடியவள் நீயே நரபடி கேட்கலாமா? உனக்கு கொடுக்கின்ற பலியெல்லாம் போதாதா? அதானே ஆடு மாடு பண்டி கவுகள் கொடுக்கின்றார்கள். இதை விட்டு விட்டு நரபலி கேட்க தகுமா? தவறுதான் தங்கா, உன்னுடைய அக்கா நான் தவறு செய்து விட்டேன் தங்கா. அது மட்டும் இல்லாமல் என்னை கட்டி பிடித்து முத்தமுத்தோட காமாசியை தீர்க்க வேண்டும். என்ன இது? ஒரு மாநிலம் ஒரு தெய்வத்துக்கு ஒன்னா சேர்வதா? இது நடக்கலாமா? நடக்கத்தான் நீங்க விடலாமா? இத பார்க்கலாமா? பார்க்கலாமா? தங்கா, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று புரிகிறதா? அன்றொரு நாள் கைலாயத்திலே என்ன நடந்தது? உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னவென்று வாக்குவாதம் ஏற்பட்டது? ஆண் வர்க்கம் தான் சிறந்ததா அல்லது பெண் வர்க்கம் சிறந்ததா என்று இருவருக்கும் போட்டி ஏற்பட்டது. இந்த போட்டியிலே நீ தோல்வி அடைந்து பின்பு நீ பூலாகம் புறப்பட்டாய். அப்போது உன்னுடைய பாதத்தில் இருக்கும் தண்டமானது உடைந்து அதிலிருந்து 7 முத்துக்கள் 7 இடத்தில் சிதறிவிந்தன. அந்த 7 முத்துக்களும் 7 கன்னிகளாக போக வேண்டும் என அன்றையே சாபம் கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர். அது மட்டுமில்லை, முதல் முத்து விழுந்த இடத்திலே முட்டத்தூர் என்ற கிராமத்தில் செல்லியாக அவதாரம் எடுக்க வேண்டும். செல்லியாக அவதாரம் எடுத்து ஒரு மாநிலத்திலே கேட்கக்கூடாத வரத்தினை கேட்டு அவனும் கொடுக்க கூடாத பலியினை கொடுத்து அந்த மாநிலை படாத அவமானம் துன்பங்களை பட வேண்டும் அன்றே சாபத்தை கொடுத்து விட்டார். அன்று கொடுத்த சாபம் தான் தங்கா என்று உனக்கு நிற்கின்றது. தங்கா, பெண்கள் யாவருக்கும் தலைகணம் தலைக்கு மேல் ஏறிவிட்டால் உன்னுடைய நிலைமைக்கு தான் ஆளாக வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன் அண்ணா. இனிமேல் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன்னா. பெண் புத்தி பின் புத்தி என்று உரைப்பார்கள் அண்ணா. உன்னுடைய தங்கச்சி நான் உணர்ந்து விட்டேன்னா. இனிமேல் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன்னா. என்னை காப்பாற்றா. அவள் பட்ட துன்பங்கள் அத்தனையும் போதும். அவள் தான் தவறை உணர்ந்து விட்டாள் அல்லவா? அவளை நீங்கள் காப்பாற்றுவேன். உணர்ந்து விட்டால் என்ன? என்னால் காப்பாற்ற ஏன் முடியாது என்று தெரியுமா? அந்த சந்திரசேகர நயினார் கரத்திலே ஒரு மந்திர கோயிலை வைத்திருக்கிறார். அந்த மந்திர கோவிலுக்கு கட்டுப்பட்டவள் செல்லியாவாள். அது அவன் கரத்திலே இருக்கும் வரையில் செல்லியை காப்பாற்ற என்னால் முடியாது. அண்ணா கண்ணா வயது வந்து மாய கண்ணா, உன் மாய கண்களால் ஒரு முறை மந்திர கோலை பார்த்தால் போதும், அது காணாமல் போய்விடும். எத்தனையோ அரக்கர்களை அழித்தீர்கள், அவனை உங்களால் அழிக்க முடியாதா? போதும் உங்கள் விளையாட்டு. அவன் தான் தவறை உணர்ந்து விட்டான் அல்லவா? உன்னை விட்டு எங்களுக்கு யார் இருக்காங்க? அண்ணா தங்கா, நான் காலம் முழுவதும் அவனுக்கு அடிமையாக வாழ வேண்டும் அண்ணா. உன்னை காப்பாற்ற நான் வழி செய்கிறேன். இனிமே
அத பார்த்தீர்களா, ஒரு ஆலயம் தெரிகின்றது. அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள். நான் கஞ்சாடை காட்டுகிறேன். அப்போது வந்து அந்த மாலை என்னுடைய தங்கை செல்லியை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டியது? ஒரு வழி பிறந்து விட்டது. கருடா, கருடா, அதோ பார், சந்திரசேகரன் நதிக்கரைக்கு நீராட செல்லுகின்றான். நதிக்கரையின் மீது வைத்து விட்டுதான் மந்திர கோயிலை அவன் நீராட செல்வான். அவனுக்கே தெரியாமல் அந்த மந்திர கோயிலை நீ கைப்பற்றி வர வேண்டும். புறப்பட்டு வா. காமத்தை தீர்த்து வைக்கிறது உரைத்து சென்றதாக சொல்லி நேற்றோடு 7 நாள் முடிவடைந்தது. இன்றோ 8 நாள் ஆரம்பம். செல்லியை சந்தைக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், மொத்தத்தை உடைக்க வேண்டும், காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும். உடல் அனைத்தும் அசுத்தமாக உள்ளது. இப்படியே சென்றால் நெல்லியோடு உல்லாசமாக இருக்க முடியுமா? ஆகினால் அதை தெரியும் நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு பிறகு சந்திக்கிறேன் செல்லியை கரைக்கு வைத்துக் கொண்டு எப்படி நீராடுவது? ஆகினால் மந்திர கோலை கருமதி வைத்துவிட்டு நீராடிவிட்டு பிறகு அடே சந்திரசேகரன் ஐயனார், இந்த மந்திர கோயிலை வைத்துதானே என் தங்கையை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது பார் உன் நிலைமை என்னாகின்றது. நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு வந்துவிட்டேன். செல்லியை சந்தைக்க வேண்டும், காட்சி அணைக்க வேண்டும், முத்தத்தை குடைக்க வேண்டும், காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும். நீ உரைத்த பிரகாரம் 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை காண வேண்டும். கட்டி தலைமைக்காகி உன்னை தேடி நாடி வந்தது. 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கிறாய். என்னை கட்டி பிடித்து முத்தவர்களுடைய காமாட்சியை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். உண்மை. உன்னுடைய ஆசை நான் தீர்க்கிறேன். அப்படியா? இப்போது எப்படி இருக்கின்றேன்? இப்போது எப்படி எந்த நிலையில் காட்சளிக்கிறாய்? மேடையோடு இருக்கின்றேன். உலகாலும் நாயகி அவதாரங்கள் 1008 சிறப்பு நிறுத்தத்தாக வழங்கி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பெயர். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, முத்துமாறு, தன்னுமாறு, முத்துமாறு எத்தனையோ நமது விடுத்தோல் இந்த பாஞ்சர கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மனாக வந்தவன். அப்படி இருக்கும் பொழுது உலகாலும் நாயகி செல்லியாகப்பட்டவள் இந்த சந்திரசேகர் நானார் வருகைக்காக வழி மீது நினைத்து காட்சி உள்ளவள். பிறந்த மேனியோடு உடலில் ஆடை இல்லாமல் நிறுவனமாக காட்சியளிக்கிறாள். அந்த காட்சியை காண்பதற்கு கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், கரங்கள் துடிக்கிறது. ஏனென்றால் ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்தோடு ஒன்று சேர்வார்கள், ஒரு மானிடன் ஒரு மானிட பெண்ணோடு ஒன்று சேர்வார். சரித்திர வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத சாதனை. ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தோடு ஒன்று சேர்வோகிறேன். கட்டெடுத்து முத்துவனை மூட போற உனக்கு எப்படிடா எம்மா வந்தா அக்கா, எங்களுக்கு கொடுத்த சாபத்தை நீங்கள் தான் மாற்றி அமைக்க வேண்டும். நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். அந்த மாநில உடலை அழித்து இருப்பிளவாக கிழித்து மேல்புறம் நோக்கி வீசி எறிந்தால் மேல்சேரி என்றும், கீழ்ப்புறம் நோக்கி வீசி எறிந்தால் கீழ்ச்சேரி என்ற பெயர் விளங்கட்டும். தங்கா, இந்த முட்டத்தூர் கிராமத்திலே உனக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும். எனக்கு ஆலயம் பண்ண அமைத்தா ஊரே கிராமத்தில் வேண்டாம். 7 கோடியில் ஒரு ஒதுக்குமுறையாக ஆலயம்
வேண்டும். நான் பட்ட துன்பம் துயரமெல்லாம் போதுமண்ணா. அந்த அறைகளுடைய பூதவுடனே இணைந்து கிழித்து மேல் நோக்கி வீழ்ச்சி இருந்தால் மேல் சரி என்றோம், கீழ் நோக்கி வீழ்ச்சி இருந்தால் கீழ் சரி என்றோம். இரண்டு தேடி மக்களை ஒன்று சேர்த்து தாய் விட்டு சீது மகனுக்கு பிரிவை செய்தாதான் என்னுடைய அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆயுதத்துக்கு முன்பதாக அந்த அறைகளுடைய சிலை வைக்க வேண்டும். அதனால அண்ணா என்னை நாடி வர பக்தர்கள் என்னை வணங்க வேண்டும், அவனை நிந்திக்க வேண்டும். ஆரணி ரோஜா நாடகத்தால் நடத்திய நாடகம் நாடக காட்சியோடு இணைவது அதிகாலை பொழுதில் இங்கே அப்பா